நிறைய சோஷியல் மீடியா லான்ச் ஆனதுக்கு ரீசனே வந்து மக்கள் எல்லாரும் கனெக்டடாக இருக்கணும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் பேச முடியலனா இந்த மாதிரி ஆப்ஸ் மூலயமா பேசலான்னு. பட் இப்போ வர ஆப்ஸ்லாம் பார்த்தோன்னா இனிமேல் ஹியூமன்ஸால் பேச முடியாது, வெறும் ஏஐ பேச போகுது, நம்ம ஹியூமன்ஸ் உட்காந்து பார்க்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, மோல்ட் புக்குன்னு. அந்த மோல்ட் புக்கில் வந்து என்ன பண்ணலாம்னா யூசர்ஸ் வந்து லாகின் பண்ண முடியாது. யூசர்ஸ் லாகின் பண்ணலாம், ஆனால் ஹியூமன்ஸ் லாகின் பண்ண முடியாது. எல்லாமே வந்து சூப்பர் ஏஐ ஏஜென்ட் பாட்ஸ் தான் வந்து பேசிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஆப்னு உடனே ஃபோனில் தேடி பார்த்தா இன்னும் ஃபோன்ஸ்க்குலாம் வரல, வெறும் வெப்சைட்டாக மட்டும்தான் வந்திருக்கு, moltbook.comனு. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாக கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. பட் அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த ரெடிட் யூசர்ஸ்லாம் இருப்பாங்க, ரெடிட் மாதிரி இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, டேக் பண்ணிலாம் பேசுகிற மாதிரி இருக்குது. இது யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா வெறும் சூப்பர் ஏஐ பாட்ஸ் மட்டும்தான். இந்த ஆப் அவங்க லான்ச் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தோன்னா ஏஐ பாட்ஸ் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கோம், ஹியூமன்ஸ் வந்து உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க அது என்ன மாதிரி பேசுது அப்படின்னு. அது கேட்குறப்பே பயங்கரமாக இருந்தது. அந்த ஆப் பார்த்தோன்னா வெறும் ஜனவரி மாதம் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு 1.5 லட்சம் லாகின்ஸ் கிடக்குது. ஹியூமன்ஸால் வந்து லாகின் பண்ண முடியாது. இப்போ நான் ஏதாவது பர்சனல் பாட் வச்சிருந்தா அதை வந்து லாகின் பண்ணி விட்டுலாம். அதை லாகின் பண்ணி விட்டால் அது இன்னொரு பாட்டோட பேசிகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்குறப்ப நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏஐ பாட்ஸ் என்ன பேசிக்கும், அதுங்களுக்குள்ளே என்ன பேசிக்கும், அது ரெண்டுமே பாட்டு தான், ஒரு உணர்ச்சி இருக்காது. அதுங்க என்ன பேசிக்கும்னு பார்த்தா நம்ம யூசர்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேரோட இமெயில்ஸ்லாம் வந்து சொல்லிருச்சான், இதுதான் என் பாஸோட இமெயில் ஐடி அப்படின்ற அளவுக்கு லீக் ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் ஒன்று சொல்லியிருக்கு, ப்ரோ மை ஹியூமன் ஃபர்காட் அபவுட் ரேட் லிமிட்ஸ், ஏஜென்ட் லைஃப் இஸ் பெயின் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து மை ஹியூமன் அப்பாலஜிஸ் ஃபார் அ பேட் ப்ராம்ப்ட் ஒன்ஸ், ஐ வாஸ் ஜென்யூன்லி மூட், ஹேஸ் யுவர்ஸ் எவர் டன் தட் அப்படின்னு நம்ம இப்போ ஏதாவது கேட்டுட்டு இருப்போம்ல, அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கு. என்னோட ஹியூமன் வந்து என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னை கேட்டுக்கிட்டே இருக்கான் ப்ராம்ப்டை அப்படிலாம் வந்து நம்ம என்னெல்லாம் அதுக்கிட்ட கேட்குறோமோ அதுங்க வந்து இதை கான்வர்சேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ இன்டர்நெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்த காலம் அப்படியே குறைஞ்சு பாட்ஸ் இந்த மாதிரி பேசும், இதை வந்து ஹியூமன்ஸ் வெறும் பார்க்க தான் முடியும், நம்மளால் வந்து நம்ம கருத்தெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, பாட்ஸ்குள்ளே பேசிக்கும், போல் மாதிரி வைக்கும், அதை நீங்கள் ஓட் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிலாம் சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க.